பைபிளிலிருந்து ரெண்டொரு பகுதியை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின நற்செய்தி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35 45 வரை நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ பாகம் 10ஆம் அதிகாரம் 35 45 வரை நாம் வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிங்க மைக்கில். அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமென்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதை கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுமா? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? வேலை என்பது, சேவை என்பது ஒரு ஊழியமாகும். ஆண்டவருடைய படைப்பின் பிரதானமான கொள்கையாகும். இறைவன் ஆதாம் ஏவாள் இருவரை உண்டாக்கின பிறகு அவர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதுக்கு மட்டுமல்ல சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க பட்படுத்தவும் பராமரிக்கவும் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அப்போ அந்த பூமியில பராமரிப்பது, பண்படுத்துவது, வேலை செய்வது ஈச் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருவருடைய கடமை ஆகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கடவுள் நம்ம கொண்டு வந்தது இந்த பூமியை பராமரிக்கணும், பண்படுத்தணும், வேலை செய்யணும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். இதெல்லாம் கவிஞர் இந்த கண்ணதாசன் எழுதிய பாடல் தான், வார்த்தைகள் தான், எழுதின வார்த்தைகள் தான். அதனால எவ்வளோ அர்த்தமா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அசதியாயிராமல் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பணியை, ஊழியத்தை, வேலையை நாம் கடைபிடிக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? குடும்பத்தில், சமூகத்தில், சமயத்தில், நம்முடைய சமூக வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய சமய வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு. நான் சொன்ன 4 கருத்தை முன் வச்சுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கார். கணவனாக, மனைவியாக, அப்பாவாக, அம்மாவாக, பிள்ளையாக, தந்தையாக, மகளாக, மகனாக, ஈச் இண்டிவிஜுவல் your own responsibility to carry out in this world.
இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் அவரவருக்கு அளிக்கப்பட்ட, எல்லாரும் என்ன சொல்றது ஏத்துக்கிறீங்களா? அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். இது யார் பணித்தது? ஆண்டவர் நம்மிடத்திலே கொடுத்தது. எப்ப கொடுத்தாரு? ஆதியிலே ஆண்டவர். இதுக்கு பேர் தான் பொறுப்பாண்மை. கடவுள் உங்களுக்கு கொடுத்த நியமனத்தை, விதிகளை, பொறுப்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். புருஷன் வீட்டுல புருஷனா இல்லைன்னா விதி யாரை விட்டுச்சு? தலை விதி தான். மனைவி வீட்டுல மனைவியா இல்லைன்னா விதி யாரை விட்டுச்சு? விதிதான். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வைத்திருக்கின்றார். இந்த பூமியிலே பல நிலைகளிலே நாம் வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய. கொலோசியர்கள் 3ஆம் அதிகாரம் 22 25 வசனங்கள் ஒரு வாசிங்க. இந்த 2 பகுதியை நான் முன்வைத்து உங்களோடு கூட நான் இன்றைக்கு ஒரு சாதாரண செய்தியை கொடுக்க விரும்புகின்றேன். ஆண்டுடைய செய்தியை கொடுக்க விரும்புகின்றேன். சரியா? ரொம்ப நேரம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒருத்தர் வாசிங்க. கொலோசியர்கள் வேலை, இந்த டிஸ்பிளே பண்ணுமா? வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கு. எல்லாரும் என்ன பாருங்க, எஜமான்கள் என்ற சொல் வார்த்தை HOD, டீம் லீடர், அதிகாரி, மேனேஜர், இவர் பார் கணவன். உடனே அவர் தீக்கிறார். சரி, உங்கள் எஜமான்களுக்கு இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு வேலை செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக. எப்படிங்க? தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக. சொல்லுங்க, எப்படிங்க? தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக. அப்போ நீங்க எந்த இடத்துல வேலை பார்க்கறீங்களோ அந்த இடத்துல ஆண்டு இருக்காரா? ஆமென், இருக்கார். நிறைய சமயத்துல ஓபி அடிக்கிறது, காப்பி அடிக்கிறது, வேலை நிராகரிக்கிறது, சோம்பேறித்தனமா இருக்கிறது, பொறுப்பு இல்லாம என்ன பண்றது, நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டு போயிடுறது. தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு செல்லப்படுவான். வாசிமா. கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்யும் போது, வேலை செய்யும் போது என்ன இதயம் வேணுமா நம்மளுக்கு? அப்படியே பக்கத்துல கூடுங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு செய்யாத. சொல்லுங்க, உள்ள ஒண்ணு வச்சுட்டு. உள்ள சுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் எந்த பணியை செய்தாலும், எந்த வேலையை செய்தாலும், அல்லது எந்த அலுவல்களை நாம் செய்தாலும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா, அதை நேர்த்தியா நாம செய்யும் போது அதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு, மன நிறைவு உண்டு. யோசித்து பாருங்க, நிறைய பேர் நான் செய்யற வேலையில் எனக்கு திருப்தியே இல்லைங்க அப்படின்னு சொல்ற எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நான் செய்யற வேலையில எனக்கு திருப்தியே இல்லை. டாக்டர் படிச்சுட்டு அவர் போய் சரியா மாடு மேய்ச்சிருந்தா எப்படி இருக்கும்? திருப்தியா இருப்பாரா? படிக்க மாட்டார். இப்போ எக்ஸாம்பிள், இமானுவேல் லேப்ல படிச்சுட்டு இருக்கான், ஆர்த்தி லேப் டெக்னீஷியன். இவங்களுக்கு 2 பேருக்கும் லேப் டெக்னீஷியன்ல போஸ்டிங் கொடுத்தா லேப் சம்பந்தமான இல்லையா, ரத்த சம்பந்தமான பயிற்சியில இவங்க படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுத்தா என்ன பண்ணாங்க, அந்த பணியை கொடுத்தா அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்த வேலைக்கு லாக்கி இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வேலை பார்க்கணும், வேற வேலையை மாற்றி கொடுத்தா வேலை செய்வாங்க. ஆனா அந்த வேலையில் என்ன இருக்காது? ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன். தன் பணியில் இருக்கிற ஸ்திரத்தன்மையும் தன் வேலையில் இருக்கிற சந்தோஷம் இருக்காது. இப்போ சிவகுமார் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவருடைய வேலை என்ன சொல்லுவாங்க? என்ன வேலைப்பா சிவகுமார்? சிவகுமார் எழுந்துன்னு சொல்லுப்பா, உனக்கு என்னப்பா வேலை சாமி கொடுத்துருக்காரு? சன்றிங் வேலை, விவசாய வேலை. இப்போ உட்காருப்பா. நம்ம மத்தியில் இப்போ நம்ம சகோதரர் அமுலுடைய ஹஸ்பண்ட் இருக்காப்புல பிரபாகர் இருக்காரு. பிரபாகர் எழுந்துருங்கப்பா,
உனக்கு என்னப்பா வேலை சாமி கொடுத்துருக்காரு? பெயிண்டிங் வேலை. இப்போ இவங்க 2 பேரோட தொழிலை ஒருத்தருக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? பெயிண்டிங் வேலையை சிவகுமாருக்கும், சிவகுமார் வேலையை சென்ட்ரிங் வேலை கொடுத்தா வேலை நடக்குமா? வேதனை தான் நடக்கும். கடைசியாக ஒருத்தர் உட்காந்து இன்னொரு சிவா உட்காந்துருக்காரு நெகேமியா. பிரபாகருக்கு கூப்பிட்டு நீ போய் ஆட்டோ ஓட்டு போட சொன்னா இவர் என்ன ஓட்டுவார்? சிவகுமாரை தான் ஓட்டுவார். தன் வேலையில் நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். பொறுப்பாண்மை, கொடுத்த உத்தியோகத்தை, கொடுத்த அலுவல்களை, நியமிக்கப்பட்ட பணியை ஸ்திரமாகவும் தரமாகவும் சரியாகவும் செய்ய ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒழுங்குகளை ஏற்படுத்தியிருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஒரு பாட்டு பாடலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கின்றீர், சொல்லும் அடியேன் கேட்கின்றேன். எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாட்டு நம்ம பாடும்போது நம்ம மனசாட்சியோடு கூட ஆண்டவர் எனக்கு நிறைய பேர் என்ன நினைப்பேன் தெரியுமா? எனக்கு வேலையே இல்லை. சோம்பேறியும் சொல்ற வார்த்தை என்ன இல்லையா? ஏன்பா நீ சும்மா இருக்கிற? சில வேலை கேட்குங்களா, ஏங்க சும்மா ஏங்க போயினுங்கிறீங்க? சும்மா போறேன். உன்னை யார் சும்மா போக சொன்னா? என்னப்பா சும்மாக்கிறேன். எல்லாத்துக்கும் எது கேட்டாலும் சும்மான்ற வார்த்தை சும்மாவே வந்துடுது. ஆண்டவர் சும்மா நம்மளை படைக்கலைங்க, கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கியிருக்கார். ஆண்டவர் எப்படி உருவாக்குனாரு? கொய்வன், பரம கொய்வன் களிமண்ணை எடுத்து அதை குயவனை போல உருவாக்கி மெதிச்சு உதைச்சி, நம்ம பாஷையில் அடிச்சு உதைச்சி என்ன பண்றாராம்? ஒரு ஆளா உருவாக்கியிருக்கார். ஆனா நாம என்ன பண்றோம்? நாம நமக்கு கொடுக்கப்பட்ட பணி, வேலை, அலுவல்கள் இல்லை நாம் பொறுப்பற்றவர்களாக இருந்து விடுகின்றோம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பக்கத்தில் அப்படியே சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை வச்சு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வதற்கு ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடு. அதுதான் சேவை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ராணியம்மா நினைக்கலாம், எனக்கு எங்கள் வீட்டுக்காரரு வெளிநாட்டில் இருக்கிறாரு, என் மகன் வெளியே வேலை இருக்கிறான், எனக்கு என்ன வேலை இருக்குது? சமைச்சு போகிறது கூட ஒரு வேலை தான். எத்தனை பேர் நம்புறீங்க? ராணியம்மா சமைச்சா சூப்பராக சமைப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஏற்கனவே ஹோட்டல் கட்டு நடத்தினவங்க அவங்க. சமையல் கூட ஒரு என்ன சின்ன சின்ன வேலையாலும் சரி, பெரிய வேலையாலும் சரி, அந்த பணியில, அந்த வேலையில, அந்த ஊழியத்தில் உற்சாக மனதோடு கூட செய்ய ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைத்திருக்கின்றார். நல்ல கையை தட்டி கத்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பணியில, அதான் வாகனத்தை ஓட்டுறதா இருக்கலாம், பெயிண்டிங்கா இருக்கலாம் ஆண்டவரே, சென்ட்ரிங்கா இருக்கலாம் ஆண்டவரே, இல்ல அலுவல்களில பார்க்குற பேப்பர் ஒர்க்கா இருக்கலாம் ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே எனக்கு பல்வேறு நிலைகளில் இந்த வேலை இல்லாம வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைகளா இருக்கலாம் ஆண்டவரே, எந்த வேலை செஞ்சாலும் அதுல எனக்கு சந்தோஷத்தை தாங்க, நிறைவை தாங்க ஆண்டவரே. அதுல நான் ஆண்டவரை மகிழ்ச்சியாய் செய்ய எனக்கு உதவி செய்யும்படியாக உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய பணிகளில் கடவுளை நாம் கனப்படுத்த வேண்டும். நம்முடைய அலுவல்களில், நம்முடைய வேலைகளில் ஆண்டவரை நாம் கனப்படுத்த வேண்டும். எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்றே செய்யுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்றே செய்யுங்கள். காரணம், அந்த இறைவன் தான் உங்களுக்கு இந்த பணியை, வேலையை அமைத்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறே, நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறே, நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. உமது சித்தம் செய்திடுவே, உம்மையே நித்தம் சார்ந்திடுவே. உமது சித்தம் செய்திடுவே,
உம்மையே நித்தம் சார்ந்திடுவேன். இந்த உலகின் வாழ்வை மறப்பே, என்றும் உன்னத வாழ்வை நினைப்பே. இந்த உலகின் மாயை மறைப்பே, என்றும் உன்னத வாழ்வை நிலைப்பே. ஆண்டவரே, நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கவலை கண்ணி சோர்வினிலும் கலக்காமல் உம்மை நிலைத்திருப்பே. கவலை கண்ணி சோர்வினிலும் கலங்காமல் உம்மை நிலைத்திருப்பே. என் இமைகள் மூடும் வரையில் அந்தர் உமக்காய் ஊழியம் செய்வே. என் இமைகள் மூடும் வரையில் அந்தர் உமக்காய் ஊழியம் செய்வே. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என்னை மூற்றும் உமக்களிப்பே, என்னும் உம்மை உயர்த்திடுவே. என்னை மூற்றும் உமக்களிப்பே, என்றும் உம்மை உயர்த்திடுவே. என் உயிரும் உடலும் உமக்கே தந்து உலகில் சாட்சி பகர்வே. என் உயிரும் உடலும் உமக்கே தந்து உலகில் சாட்சி பகர்வே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எல்லாரும் ஒரு எழுதுன்னு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கீங்க, நீங்க சொல்ல நான் கேட்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் உங்களை மெடிக்கல்ல வச்சிருக்கலாம், ஒருவேளை இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றவங்களா வச்சிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் உங்களை பல நிலைகளிலே இருந்து பணி செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை உங்க கையில கொடுத்திருக்கலாம், வாகனத்தை இயக்கிறவர்களா இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவர்களா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு பொறுப்புகள் கொடுத்திருக்கார். கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஜீவனம் பண்ணுவதற்காக எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்க சுவாமி. என் உடலும் என் உயிரும் உமக்கே தந்து ஆண்டவரே, உமக்கு சாட்சியா என் பணியில நான் வாழ்வேன் சுவாமி. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? கண்டபடி சொல்லாமா? ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த வேலையில பொறுப்புல உண்மையா இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. சொல்லாமா, ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா இருக்கேன் ஆண்டவரே. என் குடும்ப வாழ்க்கையில சாமி, என் சமுதாய வாழ்க்கையில சாமி, என்னுடைய சமய ஆண்டவரே ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில சாமி, என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கிறது என் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. அந்நிய கண்களில் சொந்த கண்களே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஆண்டவரே சொல்வதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நல்ல பிதாவே, நம்முடைய நாமத்திலே மக்களை வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன் சாமி. யாரெல்லாம் எந்தெந்த பணியிலே நியமிக்கப்பட்டிருக்கார்களோ, எலக்ட்ரிக்கல் ஒர்க், மெடிக்கல் ஒர்க், டீச்சிங் ஒர்க் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே பல்வேறுபட்ட பணியில, விவசாயம், அநேக வேலைகளை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றீர். அந்த வேலை நிமித்தம் ஆண்டவரே அவள் உணவை ஆண்டவரை கொடுக்கின்றீர். ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையை சந்திக்கின்றீர் சாமி. இந்த சந்திப்பிலே உமது கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பொறுப்புகளிலே, அலுவல்களிலே, பணியிலே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவளா இருக்க, உண்மையா இருக்க,
கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆதாம் ஏவாள் இருவரை உண்டாக்கின ஆண்டவர் அவளுக்கு நியமித்த பணியில ஆண்டவரே தோட்டத்தை பண்படுத்தவும் பராமரிப்பவும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழும் ஆண்டவரை நியமிச்சீர் சாமி. அந்த நல்ல வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் துணை புரிவராக. உடைய நாமத்திலே உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமருவோம். நிறைய சமயங்கள்ல நாம் என்ன நினைக்கணும்னா, வொர்ஷிப் ஆராதனை அப்படின்னு சொன்னா கை தட்டுறதும் பாட்டு பாடுறதும் ஜெபம் பண்ணுறதும் ஆவியிலிருந்து மகிழ்ந்து கொள்றதும் இது மட்டும்தான் வொர்ஷிப் நடக்கும். என் ஆவி ஆத்துமா சரீரம் இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு செயல்படுகிறதோ அது ஒரு வழிபாடாக மாறுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆராதனை அல்ல வழிபாடு, இறைவழுத்துதல், இறைவணக்கம் என்று சொல்லும்போது போன வாரத்துக்கு முன்னால 2 வாரத்துக்கு முன்னால ஒரு கல்யாணம் நடத்துறதுக்காக போயிருந்தேன். இந்த கல்யாணம் நடத்திட்டு இருக்கும், கல்யாணம் இல்லை, ஒரு எங்கேஜ், மக பெரிய பிள்ளை ஆயிட்டா. அதுக்கு என்ன சொல்லுவோம்? மஞ்சள் நீராட்டு விழா. மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லலாம். சரியா? மகள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஒரு மண்டபத்தில் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக நானும் 2 பாஸ்டரும் ஒரு பாஸ்டர் நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் மைக்கை பிடிச்சி ஆரவாரத்தோடு கூட நல்லா அந்நிய பாஷை பேசி வர்ஷிப் நடத்திட்டே இருந்தார். திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு கூட்டம் வந்தாங்க. உள்ளே வந்த உடனே அவங்க எல்லாம் கோவிலேருந்து வராங்க. எல்லாம் சாமி பக்தர்கள். அவங்க வந்த உடனே இன்னொருத்தர் ஒரு சீட் எழுதினாங்க. நீங்கள் கடவுள் வாழ்த்தே பாடாமல் என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னாங்க. இவ்வளோ நேரம் பாடினதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் பாட்டு தான் சார், ஆனால் கடவுளுக்கும் பாடுற ஒரு வாழ்த்து இருக்குது சார், வாழ்த்து பாட்டு இருக்குது சார். கோயில் பூசாரி, பக்கத்து ஒரு கிராமத்து கோயில் பூசாரி, சிதவால் நடந்த சம்பவம். அந்த கோயில் பூசாரி எழுதுறாரு, சர்வலோகாதிபா நமஸ்காரம் பாட்டு பாடுங்க. என் கண்கள் திறக்கப்பட்டது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவங்க எல்லாம் வேற யாருக்கோ ஆராதனை பண்ணுறாங்க, வேற யாரோ கும்பிடுறாங்க. இல்லைங்க, எல்லாரும் இறைவனையே தொழுகிறார்கள். அப்போ அந்த அந்த கூட்டத்தை நடத்துகிற மைக்கு நான் வாங்கி நான் எழுந்து இந்த பாட்டு பாடினேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா ஒரு சரணத்தை? சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த, தரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தயவர பிதாவே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்ரா, கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்ரா, நித்ய ஸ்ரீஏகா நமஸ்காரம், நித்ய ஸ்ரீஏகா நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். நாம் செய்கிற சேவை கூட ஆண்டவருக்கு ஆராதனை. எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் சொல்லுங்க. நீங்க செய்யற தொழில், வேலை, சேவை ஆண்டவருக்கு ஆராதனை. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்ற கருத்தை? இறை வழிபாடு என்பது கைத்தட்டி பாட்பாடி பரவசம் அடைந்து
டாட்டா பை பை காட்டிட்டு வெளியே செல்வதல்ல. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறைவனை ஆராதிக்கூடியவர்களே. நம்முடைய உள்ளம், நம்முடைய உடல், நம்முடைய ஆன்மா ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறது. இந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே அந்த கூட்டம் 7 பேரும் மேலே வந்துட்டாங்க. வந்து என் கையை பிடிச்சி, ஐயா இப்போதான் எங்கள் மனசு திருப்தியாக இருந்துச்சு. இறைவன் 3 தொழில்களை செய்யக்கூடிய முத்தொழிலோன். எல்லாரும் கைத்துக்கு சொல்லுங்க. அவரே ஒரு வேலைக்காரன் தான். என்ன தொழில் நியமிக்கப்பட்டது? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முப்பெரும் தொழில்களுக்கு முதல்வன் இறைவன். அவனே. அவனுக்கு நிகர் இந்த பூமியிலே எவரும் இல்லர். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்து சொல்லுங்க. ஐயா, நீ செய்யற தொழிலை விட அவர் செய்யற தொழில் பெரிய தொழில் இல்லப்பா. ஒழுங்கா நீ செய்யற வேலையை ஒழுங்கா செய், சரியா செய், சந்தோஷமா செய். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்றீங்க? ஏற்றுக்கொள்றவங்க மாத்திரம் கையெழுத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நமக்கு ஆண்டவர் என்னென்ன பணியிலே நியமிக்க. நம்ம சகோதரன் பால் இருக்காங்க, ஜோயலுடைய அப்பா. எழுந்துங்கப்பா, இருக்கீங்களாப்பா? பால் ஜோனத்தானுடைய அப்பா. உங்களை தான் சொல்றேன். அவர் என்ன தொழில் செய்கிறாரு? நிறைய பேர் தெரியாது, அதனால தான் தெரிஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கோ ஜனவரிக்கோ ஈஸ்டர் அடிக்கோ நீங்கள் கேட்க வாங்கணும்னா அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சும்மா இல்லை, காசு கொடுத்து. அவர் ஒரு கேக் வியாபாரம் செய்கிறார், சரியா? அவர் தொழில் செய்கிறார். அந்த வருமானம் ஈட்டல் தன் குடும்பத்துக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் ஆதரவாக அவருடைய பணி அவருக்கு செயல்படுகிறது. என்னால் இந்த வேலை செய்ய முடியாது. மனைவி சாப்பிடுவாங்களா? பிள்ளைங்க சாப்பிட? பைபிள் சொல்ல உட்காருங்க போத. பைபிள் சொல்லுது, வேலை செய்யாதிருக்கிறவன், பக்கத்தில் சொல்லுங்க, வேலை செய்யாதிருக்கிறவன். அது என்ன கரண்? வேலை செய்யாதிருக்கிறவள் என்ன பண்ணக்கூடாதான்? 4 நேரம் சாப்பிடணுமா? நீ வேலை செய்யலைன்னா சாப்பிடாத. ஏன்னா சோம்பேறி ஆயிடுவ, உன் உடம்பு பெருசாயிடும், குண்டாயிடுவ. அப்புறம் உனக்கு ஏகப்பட்ட சுகர் வரும், பிபி வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது, அன்கண்ட்ரோல் ஆயிடும் பாடி. அதனால என்ன பண்ணாது? அளவோடு உண்டால் வளமோடு வாழலாம். அல்லேலூயா. 3 தொழில்களுக்கும் அதிகாரியாக 3 தொழில்களையும் செய்யக்கூடியவனாக இறைவன், கடவுள், பகவான், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணி என்ன? ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான பணி வாழ்வை கொடுத்திருக்கின்றார். நாம் கொடுக்கப்பட்ட பணியிலே அமைதியோடும் அமெரிக்கையோடும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வோடும் கூட வாழும்படியாக கடவுள் நம்மிடத்தில் விரும்புகிறார், கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக சொல்லுகின்றார், நம்ம எல்லாரும் இறைவனுக்கு உடன் வேலைக்காரர்கள். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் கடவுளுக்கு உடன் வேலையாட்களா இருக்கின்றோம். அவரோட கூட சேர்ந்து நம்ம சேவை செய்யறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? காக்காவுக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. என்ன பேரு? நல்ல கவனமா சொல்லுங்க. காக்காவுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன தொட்டியா? ஸ்கேவஞ்சர். ஸ்கேவஞ்சர் என்ன தமிழ்ல? ஆகாய குப்பை தொட்டி. அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு யோசித்து பாருங்களேன். நாம வேலை செய்ய முடியாதனால அது என்ன பண்ணிட்டான்? ரோட்ல போற குப்பையெல்லாம் பொறுக்கி அது என்ன பண்ணிட்டான்? தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் சேர்த்து வைக்குது. அது கூட காக்கை குருவிகள் கூட தன் வேலையை செய்கின்றது. எத்தனை பேர் நம்புவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மிருக ஜீவன்கள் தன் வேலையை செய்கிறது. பரப்பன, ஊர்வன, நடப்பன எல்லாம் அவரவர் பேணி வேலையை செய்து கொண்டிருக்கார்கள். ஆனா நம்ம சமுதாயத்தில், இந்தியாவில் இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம். லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வேலை இழந்திருக்கார்கள்.
இன்றைக்கு வெளிநாடுகளிலே ஊழியம் சென்று பார்க்க சென்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வேலை இல்லாமல் திரும்பி ஊருக்கு திரும்பி வருகிறார்கள். வேலை இல்லாத திண்டாட்டங்கள் உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிற நிலையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு வேலையை கொடுத்திருக்கின்றேன், நான் உங்களை பணியமர்த்திருக்கின்றேன், நான் உங்களுக்கு அலுவல்களை கொடுத்திருக்கின்றேன், நீங்கள் அசதியாயிராதிருங்கள். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட உத்தரவாதத்தில் நீங்கள் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து ஆண்டவரோடு கூட எழுத, நான் கடவுளுக்கு சேவை செய்கின்றேன், ஆண்டவருடைய பணியாளனாக இந்த பூமியிலே வாழ்கின்றேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பூமியில நாம எஜமான்கள் அல்ல, ஆண்டவருடைய பணியாட்கள். அவருடைய பண்ணையிலே பூமியிலே வேலை செய்ய ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கின்றார். இந்த பாட்டு அழகா பாடணும் பத்தியா, என் இமைகள் மூடும் வரையில் நான் உமக்காய். சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க, என் இமைகள் மூடும் வரை. எப்போ ராதிகா இமை மூடும்? ராதிகா சொல்லுவாங்களாம், எப்போ இமை மூடும்? எண்டு கண்ணை திறக்க முடியாத நாள் வரும். திறந்து கண்ணை என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. கண்ணை திறந்து பார்க்கறாங்களா? என்ன அர்த்தம்? நெகமியா கண்ணை என்ன அர்த்தம்? இவருக்கு இருக்குதா இல்லையா? எண்ட் ஆஃப் யுவர் லைஃப், எண்ட் ஆஃப் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நேரம். நம்முடைய இமைகள் மூடும்போது நம்மால் நம்முடைய இயல்பு அலுவல்களை செய்ய முடியாது. நான் சொல்ல வரதெல்லாம் சோம்பேறியா இருக்காதுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோம்பேறியா இருக்காதுங்க. அவங்க சோம்பேறிக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன? எத்தனை பேர் இப்போ சுறுசுறுப்பா இருக்கீங்க? சுறுசுறுப்பா இருந்தால் சரியா ஸ்ட்ரெயிட்டா உட்காருவீங்களே. நீ உட்காந்துருக்க பார்த்தா சுறுசுறுப்பா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, சோம்பல் கையினாலே வேலை செய்யக்கூடாதுங்க. சுறுசுறுப்பான கரங்களே வேலை செய்து நாம் நம்முடைய குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும், நாம் நம்மை நடத்த வேண்டும். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பண்ணையிலே அவருக்கு சேவை செய்யும்படியாக கடவுள் நியமித்திருக்கின்றார். அவருடைய சேவகர்களாக, பணியாட்களாக, ஊழியர்களாக ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், வேலைக்காரன ஊழியக்காரனா என்ன? போய் பைபிள் சொல்றது, பிரசங்கம் பண்றது, பாட்டு பாடுறது, ஜெபம் பண்றது, இதுதான் ஊழியக்காரர். அது இல்லை. நாம் எல்லாம் ஃபிஃப்த் காஸ்பல், 5வது நற்செய்தி நடமாடும் நூலகம். எத்தனை பேர் சொல்றீங்க? நாம் எல்லாரும் 5வது சுவிசேஷம் நற்செய்தி. 5வது நற்செய்தி பணி என்ன? எல்லாரும் எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க, சொல்லுங்க. நாம் எல்லாரும் நடமாடும் நற்செய்தி பணி. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ அப்படியே உட்காருங்க. இப்போ நம்மளை பார்க்கும்போது, நம்முடைய சமூகத்தில், சமுதாயத்தில், வேலையிலே, வெளியிலே நம்மை பார்க்கும்போது, நம்மை பார்க்கிற மக்கள் எல்லாம் எப்படி சொல்கிறார்கள்? ராதிகா எங்க வேலை பார்க்குறாங்க? உங்களுக்கு தெரியாது. ராதிகா எங்க வேலை பார்க்குறோமா? சொல்லுமா, சத்தமா சொல்லுமா. பின்னால அர்ச்சனா எங்க வேலை பார்க்குறாமா? பெப்சிகோலியா ஆபீஸ் ஜாப் பார்க்குறாங்க. சரிப்பா. இப்போ நம்முடைய பணியிடங்களிலே நாம் அலுவலர்களாக இருக்கும்போது நம்மை பார்க்கிற முகங்கள், பார்க்கிற பார்வையாளர் நம்ம என்ன சொல்லுகிறார்கள்? அவங்க கிறிஸ்தவங்க. சொல்லுங்க, நம்ம எல்லாம் யாருங்க? யார் கிறிஸ்தவர்? மதவாதிகள் அல்ல, மதத்தை பரப்புறவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், கிறிஸ்தவை உடையவர்கள். அப்ப நம்ம பார்க்கிற பார்வை என்ன? அடுத்தவர்கள் நம்மை பார்க்கும்போது, அன்பானோட, இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், நாம் அனைவரும் ஆண்டவருடைய உடன் வேலையாட்கள். ஹல்லேலூயா. பரலோக ராஜாவின் பணியாளர்களாக இந்த பூமியில இருக்கின்றோம். நாம் என்னென்ன பணியிலே, நாம் நிர்வாகத்தில் இருந்தாலும், வேலையிலே, அலுவல்களிலே இருந்தாலும், நாம் ஆண்டவருக்கு வேலைக்காரர்களாக பிரதிபலிக்கின்றோம், ஆண்டவருடைய சேவை செய்வர்களாக பிரதிபலிக்கின்றோம். நம்மை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய பணியில இவங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்தா என்ன நடக்கும்? ஒன்றும் உருப்படாது. இவங்களை தூக்கிட்டு என்ன பண்ணலாம்?
இன்னொருத்தர் இந்த வேலையில் போட்டால் எல்லாம் நடக்கும். அப்படின்னா நம்முடைய நிர்வாகம், நம்முடைய பணி, நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல், நம்முடைய எண்ணங்கள் சரியில்லை. இப்பொழுது நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர், சின்ன வேலையான சரி, நீங்கள் எதை செய்தாலும் அதிகாரிகளுக்கென்று செய்யாமல், மேனேஜர்களுக்கென்று செய்யாமல், உங்கள் எச்ஓடிகளுக்கென்று செய்யாமல், இல்லையா, பேஷண்ட்டுகளுக்கென்று செய்யாமல், ஒருவேளை நம்ம கஸ்டமர்களுக்கென்று நாம செய்யாம, என்ன வெங்கடேஷ் கரெக்டா, கஸ்டமர்களுக்கென்று செய்யாமல் அவர்கள் ஆத்துமா ஈடேறுவதற்காக, ஆத்துமா வாழ்வதற்காக, ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்ட ஸ்தானாதிபதிகள். எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்ட போராளிகள், ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். நம்முடைய சொல்லும் செயலும் இயேசுவை பிரதிபலிக்கட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய சொல்லும் செயலும் இயேசுவை பிரதிபலிக்கட்டும். அதுவே நாம் செய்யத்தக்க பிரதானமான வழிபாடாகும். எத்தனை பேர் நான் சொன்ன கருத்து புரிஞ்சிருக்குது? நம்ம சபையில கூட சில பேருக்கு சில பொறுப்புகளை கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்க யோசிக்கணும், நீங்க கொடுத்த பொறுப்புகளை செய்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திரையாகமம் 31ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள் வாசித்தா, அங்கே ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாவதற்காக ஒருவனை அபிஷேகிக்கின்றார். அவருடைய பெயர் பெசலியேல். இந்த பகுதி வாசிக்க வேண்டாம். பெசலியேல் என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் அபிஷேகித்து, வரங்களை கொடுத்து, ஆவியை கொடுத்து, நியமங்களை கற்றுக் கொடுத்து, எப்படியெல்லாம் ஆலயத்தின் தட்டுமுட்டுகளை, கூடாரத்தின் தட்டுமுட்டுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பணியை நியமித்தார். பிரியமானவர்களே, பொறுப்பாண்மை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே, பணியாண்மை என்பது, பணி செய்தல் என்பது கடவுளால் நியமிக்கப்பட்ட வேலை. நீங்கள் இதை உதாசீனப்படுத்த வேண்டாம். ஆபீஸில் இருக்கலாம், கல்லூரியில் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், அல்லது நீங்க காலேஜில் இருக்கலாம். எந்தெந்த இடங்களிலே நீங்கள் இருக்கின்றீர்களோ அந்தந்த இடங்களிலே கடவுளுக்காக நியமிக்கப்பட்ட, கடவுளுடைய அழைப்பை பெற்ற, கடவுளுடைய ஊழியர்களாக நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த இடத்துல தான் சரி, நான் தேவனுக்கு ஊழியக்காரியா நிற்கிறேன், தேவனுக்கு வேலை செய்யக்கூடியவராக இருக்கேன். தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் அவருடைய வேலை செய்வதற்காக. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23, 25 வசனங்களை வாசிக்கும் போது, பொறுப்பாண்மை, நம்முடைய பணி வாழ்வு என்பது பிரியமானவர்களே முழு மனதோடு கூட செய்யக்கூடிய சேவை. மனுஷருக்காக அல்ல, அரைகுறையாக அல்ல, அசதியாக அல்ல, வேண்டா வெறுப்போடு அல்ல. சில சமயத்துல நம்ம செய்யற வேலை ஏதோ சொல்லிட்டாங்க அதுக்காக செஞ்சு போயிடுமே, அப்படி இல்லை. இந்த வேலையை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார், அந்த வேலையை நான் செய்து முடிக்கும் வரை. எத்தனை பேர் இந்திரா காந்தி அம்மையார் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவங்க யாரு? அவங்க யாருன்னா இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்னதுக்கு பாஸ்டர் அவங்களை பத்தி? அவங்க யாரு? பார்மர் பிரைம் மினிஸ்டர், இந்திய சமூகத்தை ஆண்ட, அரசாண்ட, ஆளுமை படைத்த வீராங்கனை. என்னம்மா? அயன் லேடி ஆஃப் இந்தியா. தமிழ்ல சொல்லமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இந்தியாவின் இரும்பு பெண்மணி யார்? நீங்க எல்லாம் பரீட்சை எழுதுறீங்க, போன மாதம் பரீட்சை எழுத இந்த வாரம் பரீட்சை. இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அம்மையார். 3 மணி நேரம் தான் தூங்குவாங்களாம். மீதி மணி நேரம் என்ன செய்வாங்க? என்ன வேலை செய்வாங்க? ஃபைல் பார்ப்பாங்க. நம்மளை விட்டா நம்ம நெயில் கட் பண்ணுவோம், நம்ம ஃபைல் பார்க்க மாட்டோம், நெயில் கட் பண்ணி உட்காந்துப்போம். அதுதான் நமக்கு வேலையே. 3 hours she will take sleep. மீதி மணி நேரங்கள்லாம் அயராது உழைத்து இந்திய தேசத்துக்காக பாடுபட்டவங்க. ஐடாஸ் கடமையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட் எ டைம்ல 3 சமூக மக்களுடைய மரணத்தை பார்த்தார்கள், பிரிவை பார்த்தார்கள்.
அப்பா கூட இந்த வேலையை விட்டுட்டு படிப்பதற்காக அமெரிக்கா சென்றார்கள். படிப்பை முடித்த பிறகு மறுபடியும் வேலை செய்வதற்காக இந்தியாவுக்கு வந்தார்கள். சின்ன டிஸ்பென்சரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக இல்ல. கை தட்டுங்க, நல்லா சத்தமா கை தட்டுங்க. கை தட்டாத மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். சில பேர் கையை வரமாட்டேங்குது, சுகராய. லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக ஒரு மாறிக்கார்கள். ஒரு சாதாரணமான பெண்மணி ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற லட்சியம், கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய லட்சியம், எண்ணம், தீர்மானம், சிந்தனை, சகோதரனே சகோதரியே, உனக்கு இல்லாமற் போனால் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நமக்கு ஒரு தரிசனம் வரணும். நான் நல்லா உழைப்பேன், சம்பாதிப்பேன். யாருக்காக? என் மனைவிக்காக. யாருக்காக? என் பிள்ளைகளுக்காக. இன்னைக்கு நிறைய பேர் உல்டாவாயிட்டாங்க. பொண்டாட்டி சம்பாதிச்சு கொடுக்க இவர் என்ன பண்றாரு? வாங்கி ஜாலியாக ஜல்சா பண்றார். இது மோசமான தொழில். A husband is the breadwinner of the family. புருஷன் குடும்பத்தின் தலைவன். குடும்பத்துடைய தேவையை சந்திக்க கடவுளால் நியமிக்கப்பட்டவன். அவனுக்கு பேர் தான் புருஷன். புருஷன் என்னப்பா? சாம்பிக்கு சொல்லுங்க, புருஷன் என்ன? மக்கள் கடவுளை புருஷோத்தமா என்று வழிபட்டார்கள். புருஷோத்தமா என்றால் என்ன? அரசன், ஆள்பவன், தலைவன். தலையா இல்லை பாரு. எத்தனை தலைங்க சச்சு உட்காந்துக்குது. தலைவர்மார்கள் எத்தனை பேர் சச்சு வந்து பாருங்க. இப்போ உங்க தலைவர்மார்களுக்கு தலை காணாம போயிடும். ஏன்னா அப்படியே குடிஞ்சிருவாங்க உடனே. தலைவர்களே, உங்கள் சமூக வாழ்க்கைக்கு நீங்கள் முன்னில்லுங்கள். குடும்ப வாழ்க்கைக்கு முன்னில்லுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கை ஏவாள் தப்பு செஞ்சா பிரச்சனை யாருக்கு வந்துச்சு? கேள்வி யாருக்கு வந்துச்சு? ஏன் ஏவாளை கூட கேட்க வேண்டியதானே? நம்ம வீட்டுல என்ன சின்ன பெரிய விஷயங்கள் ஆனாலும் இந்த வீட்டுல ஆம்பளை யாருப்பா? இம்மானுவேல் கூட ஒரு ஆம்பளை தான். வெங்கடேஷ் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன பண்றாரு? இம்மானுவேல் போறாரு. ஏன் போறாரு இம்மானுவேல்? வெங்கடேஷ் எடுத்து நிர்வாகம் இம்மானுவேல் தான். கை தூக்குங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்திலே, குடும்ப நிர்வாகத்திலே ஆண்டவர் பொறுப்பாளிகளாய் நம்ம நியமித்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே நாம நம்முடைய குடும்ப மனைவிமார்களுக்கு, பிள்ளைகளுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய தரவேறுவோமானால் கடவுளுக்கு நாம் உகந்தவர்களாக வாழ முடியாது. உன்னால என் பேர் கெட்டு போச்சு மகனேன்னு ஆண்டவர் சொல்லக்கூடாது. யாரால யார் பேர் கெட்டக்கூடாது? என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஆண்டவருக்கு பேர் உண்டாக வேண்டுமானால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நாம் கடவுளால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளிகள் என்பதை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். முழு மனதோடு கூட நாம் செய்ய வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16 23 வசனங்களை வாசிங்க சொன்னா அங்கே ஒரு பகுதி எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம், பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அது கீழே உள்ள வசனம் அப்படியே அது வாசிச்சுன்னா, அந்த கீழே உள்ள வசனம் வாசிக்கும் போது அப்படியே வேலை குறித்து சொல்லப்படுது. அங்கே வேலைகளில் மட்டுமல்ல, அவங்க நாம் செய்கிற வேலைகளில் நாம் எப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணுமா? நாம் செய்கிற வேலையில் விசுவாசம் உள்ளவர்களாக, நம்ம பாஷையில் சொல்ல போனால் உண்மை உள்ளவர்களாக நாம் நம்முடைய பணியில் இருக்க வேண்டும். உக்ரானம் உள்ளவர்களாக நாம் பணியில் இருக்க வேண்டும். ஆராதனை என்பது நமது வாழ்வில் சம்பந்தமானது. வாழ்வை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நம்முடைய உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து, கடவுளுக்கு பயந்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம அழைக்கின்றார். பொதுவாக சமுதாயத்தில் சொல்லப்படும் சொல், ஆடல், வார்த்தை
கடைசியாக நான் சொல்ல முடிக்கின்றேன், பிரியமானவர்களே, பலனை எதிர்பாராமல் வேலையை செய். சொல்லுங்க, பலனை எதிர்பாராமல். ஆமா, பலனை எதிர்பார்த்து வேலை செஞ்சா நாம கஷ்டமாயிடும். எத்தனை பேர் நான் சொல்றது நம்புறீங்க? எந்த பிரதிபலனையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. ஆண்டவர் உங்கள் கடமைக்கேற்ற பலனை கொடுப்பார். நம்புறீங்களா? நீங்க செய்யற உத்தியோகத்தை, நீங்க செய்யற வேலையை பார்த்து உங்களை ஆண்மைப்படுத்துகிற தலைவர்கள் இல்லையா, உங்கள் மேல் அதிகாரிகள் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, உயர் போஸ்டிங் கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும்? எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும்? சில பேருக்கு வேணவே வேணாம், ஏன்னா தேவையே இல்லை. நிறைய பேர் ப்ரொமோஷன்ல கேன்சல் பண்ணிடுவாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையை நாம் முன்னேற்றம் வேண்டும், ஏற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நாம் பலனை எதிர்பார்க்க கூடாது. அப்ப ஆண்டவர் பலன் கொடுப்பாரா? அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பரமபிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் ஆண்டவர். ஒருவேளை உங்கள் மேல் அதிகாரிகளால் நீங்கள் தாக்கப்படலாம், ஏசப்படலாம், சொல்லடிகளால் கொடுமைகள் கூட படுத்தலாம். சில வேலை செஞ்சிட்டே இருப்போம், மறுபடியும் வந்து இன்னொரு வேலை கொடுப்பான். இப்பத்தானே வேலை முடிச்சுட்டு வரேன், இன்னொரு வேலையை விட்டு போறேன்னு மறுபடியும் அந்த முகத்தை பார்க்கறதுக்கு மனசு வராது. சில வேலையெல்லாம் எங்க பிள்ளைகள் கூட சொல்றேன், கேள்விப்பட்டிருப்பேன். அவங்களுக்கு பார்த்தவ பாருங்க, இப்பதான் என் வேலை முடிச்சுட்டு வர மறுபடியும் இன்னொரு வேலை வச்சு வைக்கிறாங்க. டியூட்டி முடிச்சுட்டு வர மறுபடியும் இன்னொரு டியூட்டி கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா இன்னொரு டியூட்டி கொடுக்குறாங்க? உன்னை ப்ரொமோட் பண்றாங்க. சொல்லுங்க கை. அல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்கள் கடினமாக உங்களை அதிகாரிகளால், உங்கள் மேலாளர்களால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்களோ அப்போதெல்லாம் கடவுள் உங்களை உயர்த்துகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கை தட்ட மாட்டீங்களா? நீங்க எப்பெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, எப்பெல்லாம் துன்பப்படுறீங்களோ, ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துகின்றார். எதற்காக? ஆளுமைக்காக, அதிகாரத்துக்காக. சொந்த சகோதரமார்களை குழியில தூக்கி போட்டாயா? போடுவாங்கன்னா போட மாட்டாங்க உங்களை. அர்ச்சனா மேல எட்டி பார்க்கற, எங்க அண்ணா அப்படி இல்லை அப்படி. சொந்த சகோதரர்களால் குழியிலே தூக்கி போடப்பட்டான், அடிமையா இருக்கப்பட்டான், சிறையிலே கைது செய்யப்பட்டான், தேவையில்லாம பிரச்சனை கொடுத்து அவனை தூக்கி ஜெயில போட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு எங்க இருந்தாரு? சொல்லுங்க, யோசேப்பு எங்க இருந்தாச்சு? யோசேப்பு சிறையில் இருந்தாரு, கர்த்தரும் சிறையில் இருந்தார், அவர் யோசேப்போடு இருந்தார். பைபிள் சொல்லுது, இந்த யோசேப்புடைய உத்தரவு இல்லாம ஒருத்தனும் பேட்டா காலாட்டக்கூடாது, கையாட்டக்கூடாதா? இந்த யோசேப்பு வழிபடுகிற கடவுளே இறைவனே இறைவன், அவரை தவிர வேறே தேவன் இல்லை, அவர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். இப்ப ப்ரொமோஷன் யார் கொடுத்தா சொல்லுங்க? எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஜெயிலுக்கு போவீங்க, கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள், நேர்மையாய் நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்குவார். கையை தூக்கி சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் வேலை இடத்துல எனக்கு எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், ஆண்டவர் என்னை இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவார். இந்த பணி கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி இரட்சிப்பார். உங்கள் வேலைகளிலே, நீங்கள் செய்கிற பணிகளிலே உங்களுக்கு எப்பேற்பட்ட இடுக்கண்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், அன்புக்குரிய சக சகோதரமாரே, ஆண்டவர் உங்கள் பணியிலே உங்கள் உயர்த்துவார். காரணம், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மத்தேயு மார்க்கு 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம்.
லூக்கா 12:37 அப்படியே அப்படியே மனுஷகுமாரனும் மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்திலே வேலை செய்ய வந்தார், சேவை செய்ய வந்தார். யாருடைய வேலையை செய்ய வந்தார்? பிதாவின் வேலையை செய்ய வந்தார், ஆண்டுடைய வேலையை செய்ய வந்தார். அதைத்தான் ஆண்டவர் விதமாக சொல்லுகின்றார். வாசிங்க 12 லூக்கா சுவிசேஷம் 37 வாசிங்க. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். எஜமான் வருகிற போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரர் பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேரு கடவுள் உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? பைபிள் சொல்லுதுங்க, கெச்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் மும்முறை கதறி எழுதி ஜெபிக்கின்றார். தெய்வ தூதர்கள் இறங்கி வந்தார்கள். அவருடைய வேர்வை இரத்தமாக மாறியது. ஆண்டவருடைய கதறல் பரலோகம் எட்டியது. ஆண்டுடைய வேதனை சொர்க்கம் எட்டியது. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவரை ஆற்றுவதற்காக, தேற்றுவதற்காக, ஆறுதல் படுத்துவதற்காக பரலோகத்தில் தம்முடைய தூதர்களையே இருக்கிறாரியா. உங்களுக்கு வச்சிருக்காரா இல்லையா? பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார், உங்கள் பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்வார். உங்கள் துன்பங்களுக்காக அவர் வேதனைப்பட்ட ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவர் நம்முடைய வேதனையை சுமந்தார், அவர் நம்முடைய சாபங்களை சுமந்தார். சொல்லாமா? நல்ல வேலைக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கின்றார். அன்பான சக விசுவாச மக்களே, உங்கள் பணியிடங்களிலே, வேலையிடங்களிலே எங்கெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, கடினப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ, துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ, சொல்லுங்க, எல்லாம் நல்லது தான். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் கஷ்டப்பட்டது நல்லது, நான் துன்பப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கின்றேன், உமக்கு உகந்த மகளாக வாழும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கின்றேன். 3 காரியத்தை முதன்மையா சொன்னேன். 1, கடவுள் உங்களை இந்த வேலைக்காக அழைத்திருக்கிறார். எந்த வேலை நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். எந்தெந்த வேலை நீங்க இருக்கலாம், அந்த வேலையை கடவுள் உங்களை அழைச்சிருக்கார், அந்த வேலையை கொடுத்திருக்கார். 2வது, நீங்கள் செய்கிற வேலையில எப்படியா செய்கிற வேலையில சந்தோஷமா செய்யுங்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையை மெடிக்கல் ஒர்க்கா இருக்கட்டும், டீச்சிங் ஒர்க்கா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், என்ன சேவை செஞ்சாலும் அதை சந்தோஷமா செய்யுங்க. நீங்கள் மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யுங்கள். 3வது காரியத்தை சொன்னேன், உங்கள் வேலையிலே நீங்கள் உண்மை உள்ளாருங்கள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். யூ வில் பி ப்ரொமோட்டட் சூன். நீங்க ப்ரொமோட் ஆவீங்க. உங்க பணியிலே நீங்க செய்கிற வேலை நிமித்தமாக கடவுள் உங்களை உயர் அதிகாராக ஏற்படுத்துவார், மாற்றுவார். 4வது கருத்தை முன்வைக்கிறேன், பலனை எதிர்பார்க்காதீங்க, சேவை செய்யுங்க, கடமை செய்யுங்க. அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் ஆண்டவர், உங்கள் பரமபிதா உங்கள் செய்கைக்கேற்ற பலனை உங்களுக்கு தருவராக. கண்களை போடலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டுடைய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த பூமியில வந்து அவருடைய சித்தத்தை வேலையை செய்வதற்காக இந்த பூமிக்கு வந்தார். இப்ப நாம ஒரு கமிட்மெண்ட்டோடு கூட செல்வோம் பிரியமானவர்களே கர்த்தருடைய பந்திக்கு. ஆண்டவரே, உமது சித்தத்தை நான் செய்வேன். ஆண்டவரே, கவலை கண்ணீர் சோர்வில் கலங்காமல் நாங்கள் உம்மை நிலைத்திருப்போம் சாமி. எனக்கு ஏற்படுகிற துயரங்கள்,
துன்பங்கள், கஷ்டங்களிலே சுவாமி உம்முடைய வேலையை நான் செய்வேன் சுவாமி. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்வில் சம்பந்தமானது. நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டு வாழ்வோம். நம்முடைய உழைப்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோம். கடவுளுக்கு பயந்து வாழ்வோம். ஆண்டவரால் நாம் உயர்வு பெறுவோம். கிறிஸ்துவாகிய ஆண்டவர் நமக்காக சர்வெண்டாக ஒரு வேலைக்காரனாக இந்த பூமியில வந்து அவர் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார். உங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்க நான் இதை உங்களுக்கு செய்ததுண்டானால், உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் இதை செய்யும்படி உங்களை நான் ஏற்படுத்துகிறேன் என்று சுசீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே, நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே, நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. கவலை கண்ணி சோர்வினிலும் கலங்காமல் உம்மில் நிலைத்திருப்பே. கவலை கண்ணி சோர்வினிலும் கலங்காமல் உம்மில் நிலைத்திருப்பே. என் இமைகள் மூடும் வரையில் அன்பர் உமக்காய் ஊழியம் செய்வே. என் இமைகள் மூடும் வரையில் அன்பர் உமக்காய் ஊழியம் செய்வே. ஆண்டவரே, நீ என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறே, நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே, நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. உமது சித்தம் செய்திடுவே, உமையே நித்தம் சார்ந்திடுவே. உமது சித்தம் செய்திடுவே, உமையே என்று சார்ந்திடுவே. இந்த உலகின் வாழ்வை மறப்பே, இன்னும் உன்னத வாழ்வை நினைப்பே. இந்த உலகின் வாழ்வை மறப்பே, என்றும் உன்னத வாழ்வை நிலைப்பே. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறே, நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. தமஸ்குக்கு போகிற வழியிலே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? அநேக சமயங்கள்ல நாம ஆண்டவரை துன்பப்படுத்துறோம். குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, நம்முடைய சமய வாழ்வில் கூட. எல்லாரும் கண்ணத்தான பாருங்க. எத்தனை பேர் கடவுள்கிட்ட நீங்க முதல்ல ரட்சிக்கப்பட்ட நாட்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க? ஒழுங்கா பைபிள் வாசிப்பேன், ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், நான் ஒழுங்கா ரெகுலரா சர்ச்சுக்கு போவேன், ஆண்டவரே எனக்கு வேலை கொடுத்தா ஒழுங்கா தசம்பாகம் கொடுத்துருவான், ஆண்டவரே ஆண்டவரே வேலை கொடுத்தா நான் ஒழுங்கா காணிக்க போட, ஆண்டவரே. எத்தனை பேர் பிரதிஷ்டை பண்ணிக்கீங்க? அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சிருக்கீங்களா? காட் இஸ் ஸ்பீக்கிங் டு ஈச் இண்டிவிஜுவல். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுறார். எதையெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்கோ, தட்டி எழுப்புங்க. ஆண்டவர் இதெல்லாம் ஒப்பு கொடுத்தப்பா, பலவீனமான பாண்டவர் செய்யறப்பா, சூஸ் மீ லார்ட், என்னை மன்னிய ஆண்டவரே. ரீகமிட் யுவர் லைஃப் டு காட். மறுபடியும் ஒரு புதுப்பித்தலை கத்திரத்தில் கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே என்னை சரண்டர் பண்ண ஆண்டவரே, என் உனக்கா வாழ்வ சாமி. எத்தனை பேர் சொல்ல முடியும் கை தூக்கி, நான் உமக்கா வாழ்வ ஆண்டவரே? வீட்டில், வெளியில், வேலையில் நான் உமக்கா வாழ்வ ஆண்டவரே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் தூய ஆவியருளும் மெய் சமாதானமும் மெய் வாழ்வும் நம் அனைவரோடும் விசேஷமாக வரத்தவழ்பட்டதான அனைத்து தரப்பு விசுவாச மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனைத்து வார்த்தை மாப்பதாலே போஷித்து வளர்த்தீரோ. இப்போதும் உம்மை தேடி வந்து மனதாரே போற்றினோ. கழித்து உம்மை வாழ்த்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you.